ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பர்ஃபெக்டான சுவையான கோதுமை பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் உப்பு, சர்க்கரை, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்தி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் கோதுமை மாவை சேர்த்திக்கலாம். கோதுமை மாவை சேர்த்திட்டு அதை நல்லா இறுக்கி இந்த மாதிரி பிணையணும். மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை பிணைஞ்சிட்டு இந்த மாவை ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். அகைன் அதுலேருந்து ஒரே ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு நல்லா காஞ்ச மாவில் அதை ஃபுல்லாக டிப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம். திரட்டினதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு அடுக்கி மடித்து அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அதை இந்த மாதிரி ரோல் பண்ணி இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரட்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சுவையான பரோட்டா ரெடி. அண்ட் இதை எடுத்துட்டு ஆறுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தட்டணும் அப்படின்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் அழகாக பிரிஞ்சு வரும். அண்ட் உங்களுடைய பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும்.